Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 7. வல்லவன் மூச்சை பிடித்து கொண்டு சவிதாவையை பார்த்து கொண்டிருந்தான். அவளே கையை நகர்த்தி எழுதுகிறாளா அல்லது அவளுடைய முயற்சியின்றி வேறு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அவள் கையை பிடித்து நகர்த்துகிறதா? அவனுக்கு தெரியவில்லை. காரைக்குடி லாட்ஜில் தலையின் நிறம் மாறியது முதல் இந்த உலகத்தில் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்பது அவனுக்கு புரியாமல் போய்விட்டது. இப்போது அந்த இனம் தெரியாத உருவத்திடம் சவிதா வேண்டிக் கொண்டு விட்டு காகிதமும் பேனாவும் எழுத உட்கார்ந்த போது அவன் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது. சவிதாவின் கை என்ன எழுதுகிறது என்று கவனித்தான். அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை ஏற்கனவே அவள் அணைத்திருந்தாள். எதிர் வீட்டின் மாடியில் பிரகாசமாக விளக்கு போட்டிருந்ததால் அதன் வெளிச்சம் இங்கே பிரதிபலிக்க அதில் ஊன்றி பார்த்தான் வல்லவன். முதலில் வெகு குண்டாக ஒரு எழுத்து வரையப்பட்டது. குழந்தை எழுதின மாதிரி கோணலாகவும் முனைகள் மழுங்கியும் இருந்ததால் அது என்ன எழுத்து என்பதை கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடித்தான். மா என்று தெரிந்தது. அதன் பின் பல நிமிடங்களுக்கு சவிதா அசைவில்லாமல் இருந்தாள். அவள் கண்கள் மூடியிருந்தன. கைகள் துளியும் நகராமல் சலனமற்று இருந்தன. சவிதா, சவி என்று கிசுகிசுத்த குரலில் அழைத்தான் வல்லவன். அவளிடமிருந்து பதில் வரவில்லை. உறக்க கூப்பிட்டோ தொட்டு உசுப்பியோ அவளை எழுப்ப அவனுக்கு தயக்கமாயிருந்தது. இது ஒரு தினுசான டிரான்ஸ் என்று உணர்ந்திருந்தால் அவளை பலவந்தமாக எழுப்ப அவன் அஞ்சினான். சட்டென்று மறுபடியும் அவள் கைகள் நகர்ந்தன. இன் என்ற எழுத்து முன்போலவே கோணல் மாடலாக உருவெடுத்தது. மண் என்ன அர்த்தமாக இருக்கும் அதற்கு? வல்லவன் யோசித்து கண்டுபிடிப்பதற்குள் நீ என்று எழுதப்பட்டு பேப்பரில் வெளிப்பட்டது. அதற்கு மேல் அவன் அதிகம் சிரமப்பட தேவையிருக்கவில்லை. மன்னித்தேன் என்ற வார்த்தை குண்டு குண்டாக கோணல் மாணலாக பெரிய காகிதத்தை அடைத்து கொண்டு 6 எழுத்துக்களில் வெளிப்பட்டதை கண்டதும் வல்லவனுக்கு நிம்மதியினால் உடம்பெல்லாம் வெள்ளமாக வியர்வை கொட்டியது. தன் கோரிக்கை நிறைவேறிவிட்டது என்று எண்ணியவனாக கடவுளுக்கு நன்றி தெரிவித்து கைகூப்பினான். கொஞ்சம் கொஞ்சமாக தன் மயக்க நிலையிலிருந்து விடுபட்டாள் சவிதா. கண்களை கசக்கி விட்டு கொண்டவள் விளக்கை போட்டாள். காகிதத்தின் மீது தன் கை என்ன எழுதியிருக்கிறது என்பதை அப்போதுதான் பார்த்தாள். மன்னித்தேன். வல்லப் மகிழ்ச்சி பரவசத்துடன் கணவனை கட்டிக்கொண்டாள். என் யோசனை பலிச்சிருச்சு. இனி நம்ம வாழ்க்கையில் உதடுகளை அவனை நோக்கி உயர்த்தியவள் இன்னும் ஒரு சந்தோஷ கூச்சலிட்டாள். வல்லப், உங்கள் முடி, அதன் நிறம். ஓடிச்சென்று ஒரு கண்ணாடியை எடுத்து வந்து அவன் முகத்தின் அருகே காட்டினாள். வியப்பினால் ஒரு வினாடி அவனுக்கு மூச்சே நின்று விடும் போலாகிவிட்டது. மகிழ்ச்சி அவனை சிலையாக்கியது. ஆம், அவன் தலைமுடி செம்பட்டை நிறம் நீங்கி முன்னை போலவே கண்ணங்கரையில் என்று மாறியிருந்தது. நம்ப முடியாதவனாக கையால் அலைந்து கொண்டு வாசற்புடம் வந்து இன்னும் பிரகாசமான விளக்கின் வெளிச்சத்தை பார்த்து கொண்டால் சந்தேகமில்லாமல் பழையபடியாகிவிட்டது. சவிதா ஆனந்தத்தினாலும் மன நிம்மதியினாலும் கண்களில் நீர் பனிக்க அந்த காகிதத்தை திரும்ப திரும்ப பார்த்தாள். வல்லப், இனி நமக்கு எவ்வித குறையும் கிடையாது. உங்கள் தலைமுடியும் பழையமுடியாமலே ஆயிடுச்சு. என் வயிற்று வெளியும். வாக்கியத்தை அவள் முடிக்கவில்லை. தடால் என்று அடி வயிற்றை பிடித்து கொண்டு படுக்கையில் விழுந்தாள். அம்மா, ஐயோ! என்ன சவிதா, என்ன என்ன சொல்லு சவி என்று பதறினான் அவன். வல்லப், உங்களை பொறுத்தவரையில் அம்மா சரியாகிவிட்டது. ஆனால் எனக்கு குணமாகலை. என் வயிற்று வெளி என்னை விட்டு போல. அம்மா, ஐயோ என்று துடித்து தவித்து கவிழ்ந்து புரண்டு அழுதாள். சவிதா, சவிதா, அமைதியார் சவி என்று அவளை தோளோடு அணைத்து சேர்த்து கொண்டு தேறுதல் சொன்ன போதிலும் வல்லவனின் உள்ளம் அந்த புரியாத புதிரினால் குழம்பியது. சவி, தலைமுடிக்கு என்ன என்ன அது எந்த நிறமாக இருந்தாலும் ஆபத்து கிடையாது. ஆனால் நீ வழக்கம் போல சில நிமிடங்களில் அவள் வலி நின்றது. ஆனால் அந்த நோய் தன்னை விட்டு போகவில்லை என்று நிச்சயமாக புரிந்து கொண்டாள். திடுதிப்பென்று எப்போது வேண்டுமானாலும் வந்து தன்னை வாட்டப் போகிறது என்பதையும் உணர்ந்து கொண்டாள். அவளும் அவனுமாக அடுத்த சில நாட்களுக்கு திரும்ப திரும்ப பிளான்ஷெட் முறையை முயன்று பார்த்தார்கள். பேனாவையும் பேப்பரையும் வைத்துக்கொண்டு மணிக்கணக்காக உட்கார்ந்திருந்ததுதான் மிச்சம். கை இம்மியும் நகர காணோம். எந்த செய்தி வரவும் காணோம். நாளுக்கு நாள் சவிதா மெலிந்து கொண்டே போனாள். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து அவன் மாலையில் திரும்பி வந்தபோது வீட்டு வாசலில் ஒரு படகு கார் நின்றிருப்பதை கண்டான். வேறு யார் வீட்டுக்கோ யாரோ வந்திருக்கிறார்கள் என்று தான் எண்ணிக்கொண்டாரே ஒழிய காரைக்குடியிலிருந்து தன் மாமனார் வந்திருப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. சவிதாவுடன் பேசிக்கொண்டிருந்தவர் அவன் உள்ளே வருவதை கண்டது. வாருங்க மாப்பிள்ள, சௌக்கியமா என்று அன்புடன் விசாரித்தார். அவர் குரல், தோற்றம், தோரணை எல்லாமே மாறியிருந்தன. ஆனால் கட்டிலில் சாய்ந்தாற்போல் படுத்து பேசிக்கொண்டிருந்த சவிதாவின் முகத்தில் கடுகடுப்பு பரவி இருந்தது. என்ன அழைச்சி போகிறதுக்காக வந்திருக்கிறாராம்
என்றால் இகழ்ச்சியும் கசப்பும் கலந்த சிரிப்புடன். வீட்டை விட்டு துரத்தின மகளை பற்றி இப்போது தான் ஞாபகம் வந்ததாம். வல்லபவனுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அதற்குள் அவரே, மாப்பிள, இவ இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள்னு எனக்கு தெரியாது. காரைக்குடியில் ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்த டாக்டர் சிவசங்கர் சொன்னார். மனசு கேட்கல, பதறிட்டு ஓடி வந்தேன். மாப்பிள, நான் பண்ணிய தப்பெல்லாம் மன்னிச்சு மறந்துடுங்க. எனக்கு சவிதா தான் எல்லாம். அவளை அமெரிக்காவுக்கோ சுவிட்சர்லாண்டுக்கோ அழைச்சி போய் முதல் தர ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்படி பண்ணுறேன். குணமாக்கி இங்கேயே உங்களிடமே திரும்பி கொண்டு வந்து விட்றேன். தயவுசெய்து பண்ணி அனுப்புங்க என்றவர் குரல் தழுதழுக்க அவன் கைகளை பிடித்து கொண்டார். அவர் சொல்வது நியாயம்தானே என்று வல்லபனுக்கு பட்டது. சவிதா என்று ஆரம்பித்தவன் அவள் முகத்தை கண்டதும் அச்சத்துடன் நிறுத்தி கொண்டான். அதில் அத்தனை சினம் பரவி இருந்தது. வல்லம், தயவு செய்து நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் காலடியிலேயே உயிரை விடுவேனே தவிர இவர் போடுற பிச்சை காசில் உயிர் பிழைக்க தயாராக இல்லை என்றாள் அவள் தீர்மானமாக. சவிதா, குழந்தை மாதிரி பேசாத. நீ உடல் நலம் பெற்று திரும்பி வந்தால் எனக்கு தானே சந்தோஷம். அதை நினச்சி பாரு. உனக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிட்டா நான் வேதனைப்பட மாட்டானா? அது பரவாயில்லையா? சவிதா பிடிவாதமாக இருந்தால், நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க. முதலாவது என் நோயை அமெரிக்காவில் சுவிட்சர்லாண்டில் குணப்படுத்த முடியும் என்றால் அப்போதே டாக்டர்கள் நம்மிடம் சொல்லியிருப்பாங்க. ஆகவே இது வெறும் காம்ப்ளெக்ஸ் தான். என்ன பலன் கிடைக்கும் என்று நிச்சயமாக தெரியாத நிலையில் இவர் காலின் கீழ் நிற்பதை காட்டிலும் கடைசி மூச்சு வரை தன்மானத்தோடு இருந்து விட்டு போயிடுறேன். ப்ளீஸ் வல்லம், என்னை கம்பல் பண்ணாதீங்க. மேலும் சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு பார்த்து விட்டு பலன் இல்லாமல் போய்விட்டார் ராமலிங்கம், சவிதாவின் அப்பா. அடுத்த 2 மணி நேரம் அந்த வீட்டில் ஒரு அசாதாரண அமைதி நிலவியது. அவளுடைய பிடிவாதம் அவனுக்கு சிறிது கோபத்தை ஏற்படுத்திய போதிலும் அவளுடைய ரோஷமும் தன்மான உணர்ச்சியும் அவனை நிகழ வைத்தன. இப்படிப்பட்டவளை விரைவில் நிரந்தரமாக பிரிந்துவிடப் போகிறோமே என்ற நினைக்கில் துக்கம் பாறாங்கல்லாக இதயத்தை அழுத்தியது. அவன் வற்புறுத்திய ஒன்றை தட்டினோம் என்ற குற்ற உணர்வு அவளுக்கும் இருந்தது. அவன் தினப்படி செய்வது போல அவளுக்கும் தனக்கு உணவு தயாரித்தான். அவளுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டான். மருந்துகளை அளவுப்படி கொடுத்தான். படுக்கை தலையணைகளை தட்டி போட்டுவிட்டு அவளை வசதியாக படுத்துக்கொள்ளும்படி கூறினான். படுக்க போனவள் சரையல் என்று அவன் கழுத்தை தன் மெலிந்த கையால் வளைத்து கட்டி கொண்டான். வல்லப், என்னை மன்னிச்சிரு என்றாள். சூடான 2 கண்ணீர் துள்ளி அவன் தோளில் விழுந்தது. தட்ஸ் ஆல் ரைட் என்று தோளை அன்புடன் தட்டி கொடுத்தான் அவன். பிறகு மெல்ல படுக்கையில் கிடத்தினான். விளக்கை அணைக்கப் போகும் முன் கட்டிலுக்கு அருகில் இருந்த முக்காலியின் மீது சவிதாவின் பார்வை தற்செயலாக சென்றது. வல்லப், ஏது இது? அவனும் பார்த்தான். அழகான டேப் ரெக்கார்டர். நான் கொண்டு வரலையே என்று திகைத்தான். புரியுறது, என்னுடைய டேப் ரெக்கார்டர் என் அப்பா கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் சமாதானமாகிடும், என்னிட இதை கொடுக்கலான்னு எண்ணி எடுத்து வந்திருக்காரு. அவள் விரக்தியுடன் சிரித்தாள். சங்கீதம்னா எனக்கு உயிர். வீணை, நாதசுரம், வயலின், குழல், சித்தாறு, இப்படி எந்த வாத்திய கச்சேரி எங்கே கேட்டாலும் டேப் பண்ணி வச்சுருவேன். அநேகமாக 200 கேசட் சேர்த்து வச்சுருந்தேன் வீட்டில். அவள் பெருமிச்சு விட்டபோது அவன் அதை திறந்து பார்த்து விட்டு, உள்ள கேசட் இருக்குது, சரி போடட்டுமா என்று ப்ளக்கில் வயரை சுருகி பட்டனை அழுத்த போனான். வேண்டாம் வல்லம் என்று அவன் கையை தடுத்தாள் சவிதா. ஏன் பெரிய நான் அடிக்கடி சொல்லுவார் சவி, அழகானதை வெறுக்கக்கூடாதும் பாரு. நிலா, வீணை, ஓவியம், கடல் அலை, குயிலின் கூவல், இதெல்லாம் அழகின் வெளிப்பாடுகள். அவள் சோக புன்னகையுடன் தடுத்திருந்த கையை விலக்கி கொண்டாள். ஆனால் வல்லவன் பட்டனை அழுத்த போன அதே கணம் விளக்குகள் அணைந்தன. அது நடுக்கோடை பருவம். அப்படியும் படபடவென்று தூறல் போட்டது. விஷ் விஷ் என்று காற்று வேகமாக அடித்தது. ஜன்னலுக்கு வெளியே தொலைவில் தென்னை மரங்கள் பேயாட்டம் ஆடுவது தெரிந்தது. சரி தூங்க என்று அவள் மீது போர்வையை போர்த்துவிட்டு லேசாக அணைத்தபடி வல்லவன் படுத்தான். அவள் தூங்கிவிட்டாள். அவன் தூங்கவில்லை. மெதுவே எழுந்து உட்கார்ந்தாள். அவனையும் அறியாமல் உள்ளம் வாய்விட்டு புலம்பியது. காரைக்குடியில் என்னை சந்தித்த நண்பனே, உனக்கு 100 நமஸ்காரங்கள் செய்கிறேன். உயிரினும் இனிய என் சவிதாவை காப்பாற்று. பெருந்தன்மையுடன் என்னை மன்னிச்சு என் தலைமுடியுடன் விளையாட்டு நிறுத்தி கொண்ட. அதுபோல் அது உன்னால் எதுவும் முடியும். உன்னை நம்புகிறேன். என் சவிதா உயிர் வழைக்க ஏதாவது ஒரு வழிகாட்டு. உதட்டில் அந்த வார்த்தைகள் மலர்ந்திருந்த நேரத்தில் அப்படியே அவனும் தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். வெளியே காற்றும் மழையும் பேய்க்கூச்சலாக சத்தம் போட்டு கொண்டிருந்தன. தடால் என்று சத்தம் கேட்டு சவிதா கண் விழித்தாள். முதலில் ஒரே இருட்டாக இருந்தது. பிறகு பளிர் என்று ஒரு மின்னல் அந்த அறைக்குள் புகுந்த மாதிரி இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் மறைந்து விட்டது. ஜன்னல் கதவு படீர் என்று மோதிக்கொண்டு ஆடியது. அந்த ஓசையில் வல்லவனும் விழித்துக்கொண்டு கதவுகளை கொக்கி போட்டு மூடினான். தூங்கு சவிதா. கலைந்திருந்த போர்வை அவள் மீது போத்தினான். வல்ல, ஒரு மின்னல் அறைக்குள்ளே புகுந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் முன்னாடி என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த போதே விளக்கு பளிர் என்று ஒரு முறை எரிந்துவிட்டு உடனே அணைந்தது. சரி தூங்க என்று அவளை அணைத்து கொண்டான். வல்ல விருங்க. போர்வை விலக்கி கொண்டு அவள் எழுந்து உட்கார்ந்தாள். என்னது ஓசை? என்ன ஓசை?
விருன்னு ரீங்காரம் மாதிரி. டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்குதா என்றான் அவன். விளக்கேறியில் மின்சாரம் கிடையாது. ஆனால் அவன் கையை சேர்த்து இறுக்கி பிடித்து கொண்டால் அவள் மேனி இளந்தளிர் போல் நடுங்குவதை அவன் உணர்ந்தான். கவனி. குரல் ஒன்று திடுமென்று கேட்டது. அழுத்தமான கண்ணீரான ஆண் பிள்ளை குரல். ஆனால் இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று நிர்ணயிக்க முடியாத வகையில் அறையின் 8 திசைகளிலிருந்தும் எதிரொலியுடன் வருகிற மாதிரி இருந்தது. யார் பேசுறது? மூச்சு படபடக்க வல்லவன் கேட்டான். கவனி என்று மட்டுமே அது மறுபடியும் சொல்லியது. அவன் உதட்டின் மீது விரலை வைத்த சவிதா குறுக்கிட வேண்டாம் என்று சாடை காட்டினாள். கவனி, இவளுடைய நோய் என்னால் ஏற்பட்டதல்ல, ஆகவே என்னால் நீக்கக்கூடியதும் அல்ல. ஆனால் நீ மிகவும் அன்றாடி கேட்டதால் ஒரு வழி சொல்கிறேன். இருவரும் ஒருவர் அணைத்து கொண்டபடி மூச்சு கூட பலமாக விடாமல் அந்த வார்த்தைகளை செவியில் வாங்கி கொண்டார்கள். மாரி என்று பெயர், டாக்டர், வல்லாம்பாறை. டொக்கென்று ஓசை கேட்டது. குரல் நின்று விட்டது. அதே வினாடி யாரோ கட்டளையிட்ட மாதிரி பளிச்சென்று விளக்கெறிந்தது. இருவரும் பயத்துடன் அந்த டேப் ரெக்கார்டரை பார்த்தார்கள். சாதாரண கருவியாக சாதுவாக தன் பாட்டுக்கு இருந்தது. தயக்கத்துடன் பட்டனை தட்டினான் வல்லவன். இனிமையான ஒரு நாதசுரம் இசைத்தது. டேப்பை முன்னே சுழல விட்டு மறுபடி கேட்டான். வீணை ஒலித்தது. பின்னே ஓட விட்டு மீண்டும் கேட்டான். புல்லாங்குழலின் கீதம் கேட்டது. ஆனால் அந்த குரல் இந்த டேப்பில் இருந்தான் ஒலித்திருக்க வேண்டும் என்பதை பற்றி 2 பேருக்கும் கொஞ்சமும் சந்தேகமும் ஏற்படவில்லை. வல்லம்பாறை கேள்விப்பட்டதே இல்லையே, எங்கே இருக்குது? தனக்குள் முணுமுணுத்து கொண்டான் வல்லவன். எனக்கு தெரியும், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்றாள் சவிதா. நாளை புறப்படலாம். அவன் திடுக்கிட்டான். சவிதா, இதெல்லாம் நிஜமா சொப்பனமா? நம்முடைய மனக்குழப்பத்தினால ஏற்பட்டுள்ள பிரமையா? எதுவும் தெரியாத போது? இல்லை, அது நமக்காக சொல்லப்பட்ட நிச்சயமான மெசேஜ் தான் என்றாள் அவள் உறுதியாக. அடுத்த நாள் நோயாளி மனைவியை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு காரைக்குடியில் இறங்கினான். வல்லம்பாறை என்ற கிராமத்துக்கு பஸ் இருக்கவில்லை. அருகிலிருந்து வேறொரு ஊரில் இறங்கி வண்டி அமர்த்தி கொண்டு அந்த ஊரை அடைந்தார்கள். அது ஒரு குக்கிராமம். யாரை விசாரித்தாலும் மாரியா, டாக்டரா, அப்படி யாரும் இங்கே கிடையாத என்றார்கள். தொடரும்.